இப்போ வந்து தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ண போகிறேன். இதுக்கு வந்து உப்பு, மிளகாய் பொடி, இஞ்சி பூண்டு இது மட்டும் தான் போட்டு இப்போவே கலக்கினேன். இப்போவே அதை எடுத்து போட்டுக்கலாம். எல்லாம் போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் கருவேப்பிலை தலையும் போட்டுக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை தலையும் போட்டாச்சு. காலிஃப்ளவரை மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு தண்ணி கொதிக்க வச்சு அதில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப வேக விடக்கூடாது, உடனே எடுத்துடணும். உடனேவும் பெரட்டி போட்டாச்சு தோசைக்கல் மேலே. இந்த சைடு முட்டையும் வேக போட்டிருக்கிறேன். அவ்வளோதான். கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிட்டால் போதும். அந்த சூட்லேயே வெந்துக்கும். இந்த சைடு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வறுக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சாப்பாட்டுக்கு தயிர் போட்டு